ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்மலாம் வீடியோ பார்க்க போகிறோன்னா இதுனா கேமு பேர் வர முதல்ல பேரநாமல் இன்க்கு முதல்ல இருங்க. மிக்க நன்றி. சாரி மிக்க சாரி, ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல. அதனால் இந்த கேம் கான்செப்ட் எப்படின்னா, இப்போ இது ஒரு வீட்டில் பேரநாமல் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும். இப்படி தான் இதுக்கு எப்போ எண்ட் ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ கேமராவில் பார்த்துட்ருக்கோம். நம்ம தான் சிசிடிவி கேமராவில். இந்த இடத்துல எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட்டு நான் பாத்ரூமில் கூட கேமரா வச்சுருப்பீங்க. யாராவது போகும்போது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதோ பேரநாமல் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும் சொன்னானுங்க. வந்ததுலேருந்து ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கலை. போக தான் வெடிகுண்டு போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரூமாக கம்ப்யூட்டர் வச்சுக்கிறானுங்க. என்னடா வீடு இது, பணக்கார பயிராக தான் இருப்போம் போல். ஓகே, கீழே ரிப்போர்ட்டு அப்படின்னு காமிக்குதா, அதில் தாங்க நம்ம இப்போ ரிப்போர்ட் பண்ணோம். இப்போ இது வரையும் நடக்கிற வரையும் கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி, ஓகே. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நெக்ஸ்டா இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? டேய், நம்மளாம் பயப்படுவோமாடா? டேய், நம்மக்கிட்டலாம் இவ்வளோ காமிச்சா நம்மளாம் பயந்துருவோம்னு நினைக்கிறானுங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஐயோ, நான் துணியை பார்த்து எதுவும் நிற்கிற மாரி தோணுச்சுன்ட்டு பயந்துட்டேன் நான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரே இடத்துல சுற்றி காமிக்கிறானுங்க. ஒரு வேளை ஏதாவது இருக்கும் போல், நம்ம கண்ணு கூட தெரியல. ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியல இது வரையும். இருங்க, ட்ராயர் ஓப்பனில் இருக்குங்க. இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணிடலாமா? ரிப்போர்ட் தான் பண்ணி ஆகணும். பாருங்கள், ட்ராயர் அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ரிப்போர்ட் பண்ணால் ஏதாவது ஆகிடுமோ? ஃபஸ்ட்டு தடவை இதை நான் யூடியூப்பில் கூட பார்த்துட்டு வரல. இப்போ பார்த்தா தான் ட்ராயர் ஓப்பனில் இருக்குது. ஏதாவது ஆகுமா? சரி, ஓகே. ரிப்போர்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐயோ, திரும்பி அந்த இடத்துல காமிக்கிறானுங்களே. எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட பயமாக இருக்குடா, பைத்தியக்காரனுங்களா. ஏங்க, அந்த துணியை பார்த்தே பயந்துன்னு இருக்கேங்க நான். ஐயோ, திருப்பி அந்த ரூமை காமிக்காதீங்கடா. ரிப்போர்ட் பண்ணால் எதாவது ஆகிடுமா? ஒன்றுமே புரியல. ரிப்போர்ட் பண்ணால் எதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் நானும் பயந்துன்னு இருக்கேன். ஓகே, ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னது என்ன ரிப்போர்ட் பண்ணணுன்னு தெரில. ஓகே, இருங்க. நிறைய இருக்குது. ஓப்பன் டோரு. என்னடா சொல்கிறீங்க? அது உருப்படியாக தான் சொல்லுங்களாண்டா. ஓகே, எதுவும் இல்லை இந்த இடத்துல நினைக்கிறேன். இருங்க, எது காமிக்குது. அதை இப்போ ரிப்போர்ட் பண்ண போகிறேன் நான். அந்த ட்ராயர் ஓப்பனில் இருக்குல்ல, ரிப்போர்ட் பண்ணிட்டு எதாவது ஆகிடுமா? ஃபோனை கொஞ்சம் இப்படியே வச்சுப்போம். எதுவும் ஆகலைங்க. ஓகே, இப்படி தான் ரிப்போர்ட் பண்ணணும் போல். கரெக்டாக தான் இருக்குது. நான் கூட பயந்துட்டேன். ஏதாவது கண்ணு முன்னாடி நின்றுச்சு நம்ம ஹார்ட் அட்டாக் செத்து போட்டுனா பாதி வெயிலியே அப்படின்ட்டு தான் பயந்தேன். ஓகே, இப்போ எதுவும் நடக்கலை. அது மட்டும் நான் ட்ராயர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எதாவது ஆகுதான்னு பார்ப்போம். துணியை பார்த்து அதை பயப்படுறாங்க நான். மக்களே எவ்வளோ மைக்கஸ்டிங் எதுவும் நடக்குதா? எதுவும் நடக்கலை. சரிங்க, திரும்பி சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏதாவது காட்டுங்கடா. என்னடா நீங்கள் இது பார்ட்டாக போடுறேன். ஓகேவா? பாட்டாக ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு அப்படி போடுறேன். இது ஃபஸ்ட்டு இருக்கும்போது இதில் தானே அந்த இது. இருங்க, என்ன கொடுக்குறது? எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் கொடுத்துருவா. இருங்க, முதல்ல பார்த்துப்போம். அது முதல்ல இந்த இடத்துல இருந்துச்சானே எனக்கு தெரியல. இருங்க, கொஞ்சம் வெளியே அது என்ன ஆப்ஜெக்ட்னு பார்த்துப்போம். எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டு தாங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்னு போடுவோம். எங்கே இருக்குது? தேர்ட் லைனில் இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட். ஐயோ, இப்போ ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா பயமாக இருக்கேன். ஓகேங்க, கிளியர் ஆகிடுச்சிங்க. இப்படி தான் கொடுக்கணும் போல். நான் யூடியூப்பில் கூட இந்த கேமை பார்த்துட்டு வந்ததில்லை. ப்ளே ஸ்டோரில் சுற்றி நின்றேன். அப்படியே இருந்துச்சுன்னு இறக்கி போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே. பேயை காட்டுங்கடா. பேயை காட்டினா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ? பேய் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. நார்மலாக இருக்கிறாங்க, ஷேடோ போவோமா அப்படி தான் எனக்கு கேள்வி போட்டிருக்கேன். சும்மா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி. ஓகே, எதை காமிங்கடா. எனக்கு வர கோவத்துக்கு சும்மா பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கீழே எழுதியும் அதை ரிப்போர்ட் பண்ணுறமா இருக்குது. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இவன் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான்? அது முதல்ல நான் யோசிக்கலையே. இதை யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான்? அடாப்பாவிங்க, இதுவே தெரியாது. ஒரு போலீஸ்கிட்ட இருக்குமோ? எனக்கு போலீஸ்க்கு வந்துருக்குமேடா.
சரி ஓகே கேமு தானே பார்த்துப்போம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. தட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கண்ணு முன்னாடி நின்றுச்சுன்னா அதாவது அந்த பயம் தான் இப்போ ஒன்றும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. சேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது டூ மெனி ஆக்டிவா எங்கடா ஏங்க இருங்க. என்னது என்ன சொல்கிறாங்க புரியலையா? இருங்க இது வந்து ஆஃபில் தானே இருந்துச்சு. இது எப்படி ஆன் ஆச்சு? அந்த இடத்துல கம்ப்யூட்டர் கீழே ஏதோ இருக்குல்ல அது ஆஃபில் இருந்துச்சுங்க. திரும்பி ஆன் ஆகிருக்கு. ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஆஃப் ஆகுதான் பார்ப்பதோ பார்க்கலாம் இருங்க. ரிப்போர்ட் சென்ட் பண்ணிட்டேன். யாராவது மட்டும் காமிக்கக்கூடாது. ஓகேங்க கரெக்டு தாங்க. அதை ஆஃபில் இருந்திருக்கு இப்போ ஆன் ஆகிருக்கு. அதனால தான் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். எப்படியோ கிளியர் ஆகிடுச்சு. தப்பாக ரிப்போர்ட் பண்ணால் அதில் என்ன ஆகும்? சரிங்க ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். எப்போயாவது சான்ஸ் கிடைக்கும் போது தப்பாக ரிப்போர்ட் பண்ணி பார்ப்போம். எத்தனை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஏங்க டூ மணி ஆக்டிவா? ஆக்டிவிட்டியா? இல்லா ஏங்க திரும்பி ஐயோப்பா ஏதோ கண்ணு முன்னாடி வந்தால் மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் எதோ நடந்திருக்கு. ஆனால் நம்ம சரியாக கவனிக்கல. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கொடுத்து பார்ப்போமாங்க தப்பா? இருங்க என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் எரரா? இப்படி தான் காமிக்குமா? ரிப்போர்ட் எரர்னு காமிக்குதுங்க. சரி ஓகே இருங்க கரெக்டாக இந்த வாட்டி பண்ணுவோம். ஆனால் எது காமிக்குது. ஆனால் நான் வந்து சரியாக பார்க்கல போல். என்னன்னு தான் எனக்கு தெரியல. 2 மணி திரும்ப அதேமாரி காமிக்குது. ஏதோ நீங்கள் நடந்திருக்கு. ஆனால் நான் அது காமிக்கல. இப்போ அதை ரிப்போர்ட் பண்ணோம். இருங்க நல்லா உறுத்து பார்த்து காமிப்போம். தம்பி என்னை பயமுறுத்துறதுக்காக எதாவது பண்ணுறீங்களாடா? நானே வீக் பாடிடா. அப்புறம் பாதி கட்டு போகிறீங்களா எனக்கு? 2 மணி திரும்பி அதே காமிக்குதே. ஐயோயோ என்ன ஆச்சு? இல்லை ஏதாவது லைட் எதாவது ஆன் ஆகிருக்கா? அதெல்லாம் எப்போ ரிப்போர்ட் பண்ண முடியும்? ஐயோ தேடிகிட்டே இருக்கேங்க நான் எந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்ட்டு. குத்து பார்ப்போமா? வேறு வழியே இல்லைங்க. அதான் குத்து பார்ப்போம். அதாவது ஷேடோ ஹியூமன் ஷேடோ. என்னடா இது ஏதோ காமிக்கிறேன். ஏதோ குத்துட்டுங்க கண்ணுக்கு முன்னுக்கு தெரியாத. திரும்பி ரிப்போர்ட் யாரும் காமிக்குது. அப்போ என்னடா ஒழுங்காவது சொல்லுங்கடா. என்னங்க நடந்தது? பையா போல் ஏங்க லாஸ்ட்டில் எப்படி பயமுறுத்திட்டாங்க பாருங்க. சரி ஓகே செகண்ட் பாட்டில் கவனிக்கிறேன். கொஞ்ச நாள் திக்குன்னு ஆக்கி போட்டானுங்களே கேரக்டர் பசங்க. ஒரே ஸ்டார் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகேங்க பாய் டாட்டா சி யூ நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த வாட்டி. ஐயோ வேறு ரோலிங் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய் டாட்டா சி யூ. இல்லைங்க அதே ஆப்ஜெக்ட்டுக்கு தான் காமிக்குது. வேறு ஏதாவது ரூமு அப்படிலாம் காமிக்காதா? ஒரே இது தான் காமிக்குது. நிறைய ஸ்டார் பிடிக்கணுமா? சரி ஓகே இதுக்கு நம்ம 1 ஸ்டார் இருக்கா 0 ஸ்டார் இருக்குது போல். சரி ஓகேங்க பாய் டாட்டா சி யூ குட் பை.